என்னோடு உயிரிழப்பு பெற்ற இரண்டு அன்பர்கள், ஒன்று டாக்டர் ஐயா அவர்கள், மற்றொருவர் கோவை மண்டல தலைவர் அவர்கள். நான் கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டு காலமா அவங்கள சந்திக்கிறேன், கோவை தலைவர் அவர்கள். ஆனா அதிகம் உறவாடியதில்லை. இப்போ ஒரு 2 வருஷத்துக்குள்ளாகத்தான் ஒரு 2-3 முறை அவங்க திறந்த மனதோடு பேசுவது, உறவாடுவது, அதனால ஒரு உயிர் கலப்பு. அது மாதிரி டாக்டர் ஐயா அவர்கள் கூட ஒரு 1.5-2 வருஷத்துக்கு முன்னாடி எங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அங்க உறவாடினது. நாகர்கோவில் அறிவித்திற்குள்ள அவங்க சின்ன ஒரு உரை நிகழ்த்தினாங்க, அப்போது உறவாடியது. எப்போதெல்லாம் நான் கோவைக்கு வருகிறோம் அப்போதெல்லாம் சந்திப்பது. அவங்களுக்கு தொழில் மருத்துவம், பிஸி ஷெட்யூல் ஜாஸ்தி. அது மாதிரி தலைவர் அவர்களுக்கும் பிஸி, ஒரு பெரிய வியாபாரி. அப்படிலாம் இருந்தாலும் கூட நாம் இங்கு வருகிற போது வந்து சந்திக்கணும், மரியாதையை தெரிவிக்கணும், ஆர்வத்தை ஊட்ட வேண்டும் என்கிற ஒரு உயர்ந்த எண்ணமுடைய 2 நல்ல ஆன்மாக்கள். இன்னைக்கு பேராசிரியர் செல்வின் அவர்களுக்கும் பேராசிரியர் சுரேஷ் அவர்களுக்கும் இன்னும் அவர்களோட துணை நிற்கக்கூடிய நண்பர் நாராயணன் அவர்களுக்கும் இது உற்சாகம் ஊட்டக்கூடியதாக இருக்கு. அவங்க ஊட்டிய உற்சாகம் இப்போ அண்மை காலத்தில் இந்த ஒர்க் ஷாப், ஸ்பிரிச்சுவல் ஒர்க் ஷாப் ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, நாங்கள் எதிர்பார்த்தது ஒரு 40-50 பேரை வச்சு செய்யலாம் அப்படின்னு என்னென்ன சொல்லும்போது, இல்லை எவ்வளவு அதிகபட்ச அன்பர்கள் வராங்களோ வரட்டும், அது அவங்க புரிஞ்சுக்கிறாங்களா இல்லையாங்கிறது வேற விஷயம். இங்க நிறைய அன்பர்களுக்கு கருத்துக்களை ஓயாது சொல்லிக்கொண்டே இருக்கணும். அப்படி சொல்லும்போது அதுல ஒரு சிலருக்காவது அது பதிவாகும். அந்த ஒரு சிலர் யாருன்னு கண்டுபிடிக்கிறது கடினம். அதனால மேக்சிமம் எவ்வளவு உட்கார வைக்க முடியுமோ பட்டையில சேர்த்து கொள்ளுங்க. அது கூட இப்போ 200 அன்பர்களுக்கு மேல பதிவாயிருக்குன்னு சொன்னாங்க. அப்பா இந்த கட்டிடத்தை விரிவுபடுத்தணுங்க, அதுதான் முடியும். அது முன்னாடி மகிழ்ச்சி சொல்லுவாங்க, எவ்வளவு பேர் வர்றாங்களோ அந்த அளவுக்கு கட்டிடம் விரியும், கட்டிடம் எந்த அளவுக்கு விரிந்திருக்கோ அந்த அளவுக்கு வருவாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம அமைப்பு இப்போ நல்ல விரிவடைந்து கொண்டிருக்கு. அதுக்கு ஏற்றவாறு நம்முடைய உலக சமுதாய சேவா சங்கத்தினுடைய தலைவர் முழுக்க 24 மணி நேரமும் அவருடைய சிந்தனையும் பொருட்செலவும் நம்முடைய சங்கத்தை வச்சுதான் இருக்கு. இதுல நம்முடைய பங்கு என்ன? நம்ம மாதிரி உள்ளவங்களுக்கு பொருட்செலவு அதிகம் பண்ண முடியாது. ஆனா அறிவை பெருக்கிக் கொண்டோம்னு சொன்னா அறிவு தொண்டு செய்துகிட்டே இருக்கலாம். பொருள் தொண்டு கூட செய்ய செய்ய இந்த பொருள் என்ன ஆகும்? குறையும். ஆனா அறிவு தொண்டு கொடுக்க கொடுக்க அதிகரிக்கும். இந்த மகிழ்ச்சி அந்த காலத்திலே சொல்லுவாங்க. அந்த ஒரு சிறு பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்குது நாங்க சொல்லும் போது கேட்பதுக்கு மகிழ்ச்சி தான். காரணம், நேற்று நான் சொன்னேன், இந்த பூ உலகில் கிட்டத்தட்ட 700 கோடி மக்கள், 700 கடந்தாச்சு மக்கள் இருக்கிறார். ஆனா அந்த சமுதாயம் எப்படி போயிட்டு இருக்குது அப்படின்னா, விஞ்ஞான வளர்ச்சியின் காரணமாக விஞ்ஞானம் நல்ல வழியாக வளர்ச்சி அடைந்தாலும் அதை தவறாக பயன்படுத்தக்கூடிய அரசியல்வாதிகளும் வியாபாரிகளும் இருக்கிற காரணத்தினால நல்வழி செய்ய வேண்டிய விஞ்ஞானம் மனிதனுடைய கலாச்சாரத்தை சீரழித்துக் கொண்டிருக்கு. அப்போ விஞ்ஞானத்துக்கு இணையாக வேகமாக ஆன்மீகம் பரவலாக்கப்பட வேணும். அப்படி பரவலாக்கப்பட்டால் அதே விஞ்ஞானம் ஒவ்வொருவருக்கும் பெரிய அளவில் பயனுடையதாக இருக்கும். ஆனா அந்த வேகத்தில் அதை பரவ வைப்பதற்கு அடிப்படை வசதிகள் இன்னும் அமையல. எல்லாவற்றுக்கும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு ஒன்று உண்டு. அது ஆன்மீக அமைப்புக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்லும் போது ஆசிரியர்கள் தான், கட்டிடம் கூட 2வது. ஒரு திறந்த மைதானத்தில் வைத்து கூட நம்ம சத்சங்கம் நடத்த முடியும். ஆனா இப்ப என்ன வேணும்? அறிவறிந்தவருடைய எண்ணிக்கை அதிகரிக்கணும். இப்ப நீங்க இன்னைக்கு இத்தனை பேர் 100 பேர் இருக்கீங்க சொன்னா, அடுத்த ஓராண்டுல நீங்க 100 பேருமே அறிவில தெளிவு பெற்று விட்டால் நீங்கள் ஒவ்வொருவரும் சத்சங்கம் நடத்த முடியும்.
ஆங்காங்கே நடத்த முடியும். உங்க தெருவில், உங்க வீட்டில், உங்க ஊர்ல சத்சங்கம் நடத்தும். எத்தனை பேர் சந்திக்கிறீர்களோ அத்தனை பேருக்கும் இந்த கருத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்ப அந்த அளவுக்கு தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் உருவாகணும். அதுக்கு முன்னாடி உங்களை போன்ற அன்பர்கள் அருட்தந்தருடைய அந்த வேதாத்தியம் என்று சொல்லக்கூடிய கருத்து, முக்கியமாக 2 கருத்துக்கள். ஒன்று வாழ்க்கை தத்துவம், மற்றொன்று இயற்கை தத்துவம். இந்த 2ஐயும் முழுமையா கத்துக்கிட்டு, நேற்று நான் சொன்னேன், கத்துக்கிட்டா போதாது, அதை ஆராய்ச்சி பண்ணி உங்க அன்றாட வாழ்க்கையில அதை பயன்படுத்தி நீங்கள் மேன்மை அடைகிற போது உங்களுக்குள்ள ஒரு ஞான தெளிவு ஏற்படும். அந்த ஞான தெளிவை கொண்டு ஆங்காங்கே சத்சங்கம் செய்யணும். இன்னைக்கு எனக்கு ஒரு மனநிறைவு இருக்குன்னு சொன்னா, நான் ஒரு வியாபாரி தான், பெரிய அளவில் இல்லை என்று சொன்னாலும் அதுலேயே என்னுடைய நேரத்தை கொஞ்சம் செலவு பண்ண வேண்டிய அவசியம் இருந்தது. இப்போ கொஞ்சம் குறைச்சிக்கிட்டே வருது. ஏன்னா என்னுடைய மகன் வந்து ஏகதேசம் பொறுப்புகளை அதிகமாக எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகிட்டு இருக்குது. இந்த காலகட்டத்தில் இப்போ அநேகமாக நான் எல்லா வெள்ளி சனி ஞாயிறும், சென்ற வாரம் பாபநாசம், அதுக்கு முந்தைய வாரம் சென்னை, அதுக்கு முந்தைய வாரம் கன்னியாகுமரி, அதுக்கு முந்தைய வாரம் மீண்டும் சென்னை, அப்படி போயிட்டு இருக்கிறோம். இது வந்து எங்க வீட்டில் சில நேரத்தில் மனைவி வந்து கொஞ்சம் சங்கடப்பட்டுக்குவாங்க. உங்களுக்கு ஏற்கனவே உடல் கொஞ்சம் வீக்கா இருக்கிறதுனால நீங்க இவ்வளவு வேகமா போகக்கூடாதுன்னு கொஞ்சம் அன்பு சண்டை போட்டுக்குவாங்க. அப்ப நான் என்ன சொல்லுவேன்னா, நான் வீட்டில் உட்கார்ந்தோம்னா இன்னும் சோம்பேறி ஆகிடுவேன். ரெண்டாவது, எனக்கு பொழுதும் போகணும், அதுவும் பயனுள்ளதாக பொழுது போகணும்னு சொன்னா நான் வெளியில போகணும். ஆனா எனக்கு வெளியில போறது ஒரு சிரமம் இல்லை. அன்பர்கள் நல்லா கவனிச்சுக்கிறாங்க, நல்ல உணவு கொடுக்குறாங்க, நல்ல வசதி கொடுக்குறாங்க, எல்லா விதமான எனக்கு செய்ய வேண்டிய சேவையை அவங்க செய்யறாங்க, அன்பு கொடுக்குறாங்க. எல்லாவற்றிற்கும் மேலாக அன்பும் மரியாதையும் செலுத்துறாங்க. இதுக்கு மேல ஒருத்தருக்கு என்ன வேணும்? மகிழ்ச்சி சொன்ன அந்த உயர் புகழ்னு சொல்றாங்க இல்லையா, சங்கல்பத்தில் 5 விஷயங்களை நாம சங்கல்பிக்கிறோம். அதுல உயர் புகழ் ஒன்று. அந்த உயர் புகழ் எல்லாருக்கும் அவ்வளவு சீக்கிரத்துல கிடைக்காது. அதுக்கு ஒரு பாக்கியம் செய்திருக்கும். அந்த பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்குன்னு சொன்னா, என்னோட பாக்கியத்துல உனக்கும் பங்கு உண்டுன்னு என் மனைவிட்ட சொன்னேன். நம்ம குழந்தைகளுக்கும் உண்டு, சந்தைகளுக்கும் உண்டு அப்படின்னு சொன்னதும் அவங்க ஃபீஸ் ஆயிட்டாங்க. அப்ப போயிட்டு வாங்க, ஏன்னா பங்கு கொடுக்குறேன் சொன்னதும் சரி போயிட்டு வாங்க. அது ஒரு அந்த அளவில் நம்ம தொண்டு தொடரட்டும். நீங்க அனைவரும் அதை பயனுடையதாக ஆக்கிக்கொள்ளும். ஏன்னா சில அன்பர்கள் என்கிட்ட தனியா வந்து பேசுவாங்க, தொலைபேசிலையும் பேசுவாங்க. அவங்க சொல்லும்போது அவங்க சங்கடங்களுக்கு என்னால் வழி சொல்ல முடியல. ஆனா அவங்க என்ன எதிர்பார்த்து சொல்றாங்கன்னா, இவரிடம் வந்து நமக்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்கும் அப்படின்னு. எனக்கும் ஒன்றும் தெரியாது, அவங்களுக்கு வழி சொல்லக்கூடிய அளவுக்கு ஒன்றும் தெரியல. ஆனா ஏதோ ஒரு சமாதானத்தை தொலைபேசியில கொடுக்கிறோம். அந்த சிறிது நேர சமாதானம் அவங்களுக்கு ஒரு நிறைவு தருது. மீண்டும் 10 நாள் 20 நாள் வச்சு பழையபடி தொடர்பு கொள்றாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது மனசுல என்ன தோணுது? எல்லாருமே ஏதோ ஒரு வகையில சங்கடங்களை சுமந்துட்டு இருக்காங்க, சங்கடங்களை சந்திச்சுட்டு இருக்கிறாங்க. இதுக்கு என்ன மாற்று, எப்படி செய்ய முடியும்? அப்போ நாம நேரடியாக பல ஊருக்கு போகலாம். ஏன்னா சென்ற ஓராண்டு காலமா நான் எங்கேயும் போகல. எனக்கு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி நடந்ததுனால அங்கேயே இருந்துட்டோம். இப்போ இந்த ஓராண்டா மீண்டும் போயிட்டு இருக்கிறோம். போறதுல வந்து நிறைய அன்பர்களுக்கு ஒரு மன நிறைவு, ஒரு தற்காலிக சமாதானமாவது கொடுக்க முடியுது. அந்த வகையில ஒரு பெரிய பேறு பெற்ற ஒரு நிலை எனக்கு இருக்குது. அது எல்லாமே மகிழ்ச்சி அவருடைய ஆசீர்வாதம். அதனால இந்த நேரத்தில் அவரையும் நினைச்சிட்டு இப்ப நாம பயிற்சியை ஆரம்பிக்கலாம். முதல்ல சிறிது நேரம் என்ன பண்ண போறோம்? அது ஒரு நல்ல தவமா இருக்கு இல்லையா? கொஞ்சம் நிறைவு செய்து கொண்ட பிறகும், உடலை தளர்த்தி கொண்ட பிறகும் மனம் அதே அமைதியில இருக்கட்டும். எப்போ மனம் அமைதியா இருக்குதோ அப்போ சிந்திக்கிற வல்லமை, கருத்துக்களை உள்வாங்கிக் கொள்ளக்கூடிய வல்லமை மனதிற்கு இயல்பாக வரும். அதனால இதே அமைதியில் இருந்து கொண்டு சிலவற்றை நாம சிந்தனைக்கு எடுத்துக்கொள்றோம்.
இப்போ எந்த கலையாக இருந்தாலும் பயிற்சியாக இருந்தாலும் அது எதற்கு என்று சொன்னால் மனிதனுடைய வாழ்க்கைக்கு மனித வாழ்வு அமைதியாகவும் இனிமையாகவும் முழுமையாகவும் அமைவதற்குத்தான் அனைத்து பயிற்சிகளும் விளக்கங்களும் பெரியவங்க நமக்கு கொடுத்திருக்காங்க. அதில் முக்கியமா விளக்கம் என்று சொல்கிற போது இந்த இயற்கையை பற்றி நாம விளங்கிக் கொள்ளணும். அதை இறை அறிவு அல்லது இயற்கை அறிவு என்று சொல்றோம். அது ஆதி காலத்திலே இருந்தது. அது வேதம் என்று சொல்றோம். வேதம் என்று சொன்னாலேயே இயற்கையை பற்றிய விளக்கம். படிப்படியாக இயற்கை பற்றி நாம் விளங்கிக் கொள்கிற போது அந்த இயற்கை வெளிப்பாட்டினுடைய உச்சநிலை வெளிப்பாடான மனதை பற்றி புரிந்து கொள்ள முடியும். எல்லாவற்றிற்கும் மேன்மையானது மனம். ஏன்னா அதான் கடைசி வெளிப்பாடு. த பீக் ஆஃப் எவல்யூஷன் இஸ் ஹியூமன் மைண்ட் என்று அருட்தந்தை சொல்லுவாங்க. பிரபஞ்ச பரிணாமத்தில் உயிரின பரிணாமத்தில் உச்சநிலை வெளிப்பாடு மனித மனம். அதுக்கு மேல வெளிப்பாடு இல்லை. அப்ப இயற்கை எடுத்துக்கொண்ட தோற்றம், அதனுடைய இயக்கம், அதனுடைய உச்சம் மன இயக்கம். மனம் என்ற பெருநிலையை அடைவதற்குத்தான் இந்த பரிணாமமே நிகழ்ந்திருக்கு. ஆனா அந்த மனதை நம்ம எந்த வகையில் இப்ப செலவு பண்றோம்? அந்த மனம் தட்டு தடுமாறி கற்பனையில் சிக்கிக்கொண்டு அந்த மனம் எதற்காக எழுச்சி பெற்றதோ அதிலிருந்து எதிர்மறையாக அது செயலாய் கொண்டிருக்கு. இப்ப அத்தகைய மனதை எதை நோக்கி திருப்ப வேண்டும்? ஜீசஸ் ஒரு இடத்துல சொல்லுகிற போது பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது, மனம் திரும்புங்கள் என்று சொல்றார். எல்லாம் வல்ல மெய்ப்பொருள் எழுச்சி பெற்று சக்தி என்ற இயக்கமாகி திணிவு நிலையில பொருள் வடிவம் பெற்று தொடர்ந்து உணர் ஜீவ இனங்களாக பல பல ஜீவ இனங்களாக மனிதனிடம் அதே உணர்வு படிப்படியாக மனம் என்ற எழுச்சி பெறுது. அந்த மனம் என்ற எழுச்சி இயற்கையில் எதற்காக நிகழ்ந்தது? அதுதான் நாம ஒவ்வொரு தத்துவ ஆராய்ச்சியாளர்களும் இங்க இருக்கிற நாம ஒவ்வொருவரும் தத்துவ ஆராய்ச்சியாளர்கள், தத்துவத்தை பற்றி சிந்திக்கக்கூடியவர்கள். அப்படி சிந்திக்கிற போது இந்த மனம் என்ற எழுச்சி, இந்த மனதிற்கு இன்னொரு பெயர் வச்சிருக்கிறோம், நான். இப்போது இருக்கிற நான் வேற ஒண்ணும் இல்லை, மனம்தான். மனம் நான்கிற முதல் எண்ணத்தை அடிப்படையாக கொண்டு பல எண்ணங்களை எண்ணிக்கொண்டே இருக்கும். அத்தகைய மனம் அல்லது மனதோடு கூடிய நான் எதற்காக எழுச்சி பெற்றது? அல்லது நான் எதற்காக பிறந்திருக்கிறேன்? என் பிறப்பினுடைய நோக்கம் என்ன? இந்த காலையில நாம பஞ்சபூத நவகிரகம் ஆற்றிவிட்டு இந்த கேள்வியை நாம கேட்டோம். இந்த இயற்கை பல பலவாக தோன்றியிருக்கு. நம்முடைய புலன்களை கொண்டோ துணை கருவிகளை கொண்டோ இந்த இயற்கையை பார்க்கிற போது விண் முதல் கொண்டு அண்ட சராசரங்களாகவும் ஓரறிவு ஜீவ இடங்கள் கொண்டு மனிதன் வரைக்கும் சிறிதும் பெரிதுமாக பல பல தன்மைகளோடு இந்த இயற்கையை தோற்றியிருக்கு. இந்த தோற்றத்தினுடைய அவசியம் என்ன? அப்போ ஒரு குறளை நான் உங்களுக்கு எடுத்து சொன்னேன். பிறப்பு எனும் வேதனை நீங்க சிறப்பு எனும் செம்பொருள் காண்பது அறிவு. இந்த பிறப்பை பற்றி தோற்றத்தை பற்றி காலங்காலமாக பலவிதமான கருத்து வேறுபாடுகள் வேதமைகள் உண்டு. அப்போ திருவள்ளுவர் ஒரு முழுமையான ஞானி. அவங்க சுருக்கமாக சொன்னார்கள், இந்த பிறப்பை பற்றிய வேதமை அகல வேண்டுமானால் சிறப்பு எனும் செம்பொருள் காண்பது அறிவு.
செம்பொருள் என்று சொன்னால் முழுமையான பொருள் என்ற அர்த்தம். இந்த இயற்கையில நாம பார்க்கிற எந்த பொருளாக இருந்தாலும் சரி, அது முழுமை அல்ல. அது பின்ன நிறையில் இருக்கக்கூடிய, பெரிதாக இருக்கலாம், சிறிதாக இருக்கலாம். எப்படி இருந்தாலும் நம்முடைய புலன்களுக்கு எட்டக்கூடிய அனைத்துமே ஒரு எல்லைக்கு உட்பட்டது. அது முழுமை அல்ல, பிராக்ஷனல் ஸ்டேட்னு சொல்றோம். அப்ப எது முழுமை என்று ஆய்வு செய்கிற போது, பிரபஞ்சத்தையே எடுத்துக்கொண்டாலும் சரி, பிரபஞ்சத்திற்கும் எல்லை உண்டு. அப்ப எல்லை இருக்குமானால் அது முழுமை இல்லை. எதற்கு எல்லை இல்லையோ அது ஒன்றே முழுமையானது. அந்த கோணத்தில் சிந்திக்கிற போது சுத்தவெளி மட்டுமே எல்லையற்றது. ஆக செம்பொருள் என்று சொன்னால் சுத்தவெளிதான் அங்கு வள்ளுவர் குறிப்பிடுகிறார். முழு முதற் பொருள். அதை காண்பது அறிவு. காண்பது என்று சொன்னால் உணர்வது என்று அந்த இடத்துல எடுத்துக்கொள்ளணும். எப்போ சுத்தவெளியை உணர்ந்து கொள்கிறோமோ, சுத்தவெளிக்கு இன்னொரு பெயர் விடுகிறோம், மதிப்பாக தெய்வம் என்று. அந்த இறை உணர்வு கிடைக்குமானால், கிடைத்த பிறகு இந்த பிறப்பை பற்றிய கருத்து வேறுபாடுகள் மாறிப்போம். இந்த தோற்றம் எதற்காக நிகழ்ந்தது? அது தந்துட்டு கேட்டார், எதற்காக இந்த தோற்றம்? நான் ஏன் பிறந்திருக்கிறேன்? எது பிறந்திருக்கிறது என்று கேட்டார். அப்ப மகிழ்ச்சி சொன்னாங்க, எது பிறந்திருக்கிறதோ அது எதற்காக பிறந்தது என்று கேள்வி கேட்கிற போது நீ எதனிடம் கேட்க வேண்டும் என்றால், எது தோன்றி இருக்கிறதோ நீ அதனிடம் கேட்க வேண்டிய கேள்வி என்னிடம் அல்ல. அப்போ கேட்டவருக்கு கொஞ்சம் குழப்பம். அது அப்போ மாதிரி சொன்னாங்க, நீ அதுவாக மாறுகிற போது அதுவே சொல்லும். வள்ளுவர் சொல்றார் பாருங்க, பிறப்பு எனும் வேதமை நீங்க சிறப்பு எனும் செம்பொருள் காண்பது அறிவு. அந்த வேதனை பற்றி வேற ஒண்ணுமே வள்ளுவர் தெளிவாக சொல்லல. நீ அந்த செம்பொருளை உணர்ந்து கொண்டால் அந்த அறியாமை உன்னை விட்டு அகன்று விடும். என்ன அறியாமை? எது தோன்றியிருக்கிறது, எதற்காக தோன்றியிருக்கிறது, எவ்வாறு தோன்றியிருக்கிறது என்ற 3 கேள்விகளுக்கும் உனக்கு அங்கு பதில் கிட்டும். நான் பதில் சொல்ல முடியாது. அப்போ நாம என்ன புரிஞ்சுக்கிடணும்? இந்த இயற்கை பற்றிய முழு அறிவு நமக்கு வேணும். அதை உண்மையிலேயே சொல்லப்போனால் மூலத்தை உணர்கிற போதுதான் இயற்கை பற்றிய முழு அறிவு கிட்டும். இருந்த போதிலும் முதல்ல அதை விளக்கி சொல்றாங்க. உணர்ந்தவர்கள் உணராதவர்களுக்கு அந்த இயற்கை பற்றி சில பல விஷயங்களை பல கோணங்களில் விளக்குறாங்க. அப்படி விளக்கும் போது சுருக்கமா, நான் சொல்றது சுருக்கமா சொல்லிட்டேன். அருட்தந்தவர்கள் சுத்தவெளி தொட்டு மனித மனம் வரைக்கும் அந்த பரிணாம எழுச்சியை நல்ல விளக்கமா சொல்றாங்க. முதலில் ஆதியில் இருந்தது சுத்தவெளி, அதுக்கு ட்ரூத் என்று சொல்றோம், மெய்ப்பொருள். அதனுடைய முதல் இயல்பு தன்னிருக்க சூழ்ந்தெழுத்து மாற்றம். இன்றைக்கு இப்ப அண்மை காலத்துல ஹாக்கிங்ஸ் என்று சொல்லக்கூடிய விஞ்ஞானி அந்த சுத்தவெளிக்கு அருகாமையில போயிட்டான். அவனுடைய சிந்தனை, அவனுடைய உள்நோக்கு, அவன் விஞ்ஞானி என்றாலும் கூட சுத்தவெளிக்கு அருகாமையில் சென்று ஒரு கேள்வியோடு இப்போ நிற்கிறார். ஆனா அருட்தந்தை போன்றவர்கள் அந்த எல்லையற்ற பரம்பொருளோடு இரண்டர் கலந்து நின்று அதனோடு கலந்து நிற்கிற போது அறிவு அடங்கிவிடும். அங்கு என்ன அனுபவம் என்று அனுபவித்துக் கொண்டே இருக்கும்போது சொல்ல இயலாது. ஏனென்றால் அறிவு அங்கு அடக்கம் வருகிற நிலை. ஆனால் அந்த அடக்கத்திலிருந்து சற்று எழுச்சி பெறுகிற போது, அதாவது தீட்டா வேவ் என்று சொல்றார், வினாடிக்கு 4 சுற்றுக்கு மனம் வருகிற போது அங்கு என்ன அனுபவம் நிகழ்ந்ததோ அதை யூகிக்கக்கூடிய ஆற்றல். யூகம் என்பது கற்பனை அல்ல. இரவு நல்ல நேற்று தூங்கணும், தூங்கிக் கொண்டே இருக்கிற போது தூக்கத்தினுடைய அனுபவம் இல்லை. ஆனா தூங்கி விழிக்கிறோம், அனுபவம் வருது, சுகமாக தூங்கினேன் என்று சொல்றோம், உறுதியாக சொல்றோம். நேற்று சுகமா தூங்கினேன், இடையில நான் விழிக்கவே இல்லை, என் தூக்கம் சுகமாக இருந்தது. ஆனால்
தூங்குகிற போது அந்த சுகம் இருந்ததா? இல்லை. இல்லை என்று சொல்வதற்கு இல்லை, அனுபவிக்க முடியல, ஏன்டா தூங்கிட்டோம். ஆனா தூங்கி சற்று விழிக்கிற போது, முழுமையாக கூட அல்ல, பல எண்ணங்கள் வரல, மனம் மட்டும் விழிக்குது, கண் விழிக்கல, மனம் விழிக்குது. உடனே அந்த மனத்துக்கு அனுபவம் ஆகுது சுகம் என்பது. அது மீண்டும் அதை தூங்க முயலுது. அப்ப தூக்கத்தில் உள்ள அனுபவம் சற்று தூங்கி விழித்ததும் கிட்டுவது போல அந்த பரம்பொருளோடு இரண்டரை கலந்து சமாதி நிலையில் அனுபவம் அறிவுக்கு எட்டல, அறிவு அடக்கமா இருக்கு. ஆனா அந்த சமாதியிலிருந்து சற்று விலகி மிக குறைந்த மன அலைச்சூழல் விரைவு என்று சொல்லக்கூடிய தீட்டா வேவ் வினாடிக்கு 4-5 சுற்றுல மன எழுச்சி பெறுது. அங்கு அதை யூகிக்குது. சற்று 10-20 நிமிடம் கழிச்சு போச்சு, என்ன நிகழ்ந்தது? அங்கு அறிவு எடுத்து சொல்லுது உள்ளுணர்வாக, அது எல்லையற்றதாக, ஏகமாக, நிர்ச்சலனமாக, நிர்குணமாக, அனைத்தையும் தன்னகத்தே கொண்ட திருவெளியாக, ஆனந்த சுரூபியாக. இது யாருக்கு? அதை உணர்ந்து இப்ப அதை யூகிக்கிற அறிவாற்றலோடு கூடிய பேரறிவாளன் அதையெல்லாம் அனுபவித்து அங்கிருந்து யூகிக்கிறார். அப்படி என்றால் எல்லையற்றதாக இருந்த ஒன்று, சலனமற்றதாக இருந்த ஒன்று எப்படி சலித்து எல்லைக்கு உட்பட்டது? அந்த யூகம் ஒரு கேள்வி அவருக்குள்ளே எழுப்புகிறது. எல்லையற்றது, அசைவற்றது, அது எல்லைக்குட்பட்டு எவ்வாறு அசைந்தது? அவருக்குள்ளேயே கேள்வி. பதில வெளியில தேடல. பழையபடி கொஞ்சம் மனதை அடக்குறாங்க, யூகிக்கிறாங்க. அப்படி யூகிக்கும் போது அவங்களுக்கு தெரியுது இருப்பது ஒன்று, அது எல்லையற்ற பரவெளி. அது தன்னை எப்படி துண்டித்துக் கொண்டு சொல்ல ஆரம்பித்தது என்று அவங்க யூகித்து சிந்திக்கிற போது ஒரு பதில் கிட்டது. அந்த எல்லையற்ற பரம்பொருளுக்கு தன்னையே இறுக்கிக் கொள்கிற செல்ஃப் கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ், தன்னையே இறுக்கிக் கொள்கிற ஆற்றலும், அந்த இறுக்கம் அதிகரிக்கிற போது சோழ்கிற தன்மையும் அதற்கு இயல்பாக உண்டு. இதான் ஃபண்டமெண்டல் குவாலிட்டி ஆஃப் த அல்டிமேட் ஆல்மைட்டி. அந்த சர்வ வல்லமையுடைய அந்த உன்னத ஆற்றலுக்கு தன்னையே சூழ்ந்தழுத்தி இறுக்கி, தன் இறுக்கம் என்று சொல்றோம், செல்ஃப் கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ். அந்த தன் இறுக்கம் மிகுதி பெறுகிற போது அது எதிர்நிலையில சொல்ல ஆரம்பிக்கும். இதுதான் மகரிஷி கொடுத்த ஒரு பெரிய உண்மை. இன்னும் விஞ்ஞானம் வரல. இப்போ ஹாக்கின்ஸுடைய நெருக்கம் அதை நோக்கி நடந்துட்டு இருக்கு. மகரிஷி மட்டுமல்ல, மகரிஷிக்கு முன்பு தோன்றிய ஞானிகள், சித்தர் பெருமக்கள், ரிஷிகள் இந்த உண்மையை கண்டாங்க. ஆனா இன்றைய விஞ்ஞானத்திற்கு ஏற்ப எல்லோரும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில எளிதாக வேதாத்திரி மகர்ஷி அதை கொடுக்கிறார். இறைவெளியே தண்ணீருக்க சூழ்ந்தழுத்து மாற்றல், இதன் திணிவு மடிப்பு விழ சோழமும் நுண்மின்னாம். அது எப்படி பாவனைக்கு எடுத்துக்கொள்றது? அதுக்கு மகிழ்ச்சி ஒரு நல்ல சான்று சொன்னார். ஒரு துண்டு டவல்னு வச்சுக்குவோம், ஈரலை துண்டு, அதை தண்ணீர்ல விட்டுட்டு முக்கிட்டு புளிய ஆரம்பிக்கணும். எப்படி புளியறோம்? இந்த ஒரு பக்கம் இந்த டைரக்ஷன்ல, இங்க பிடிச்சிட்டு ஆப்போசிட் டைரக்ஷன், அப்படின்னு டவல் புளியும். அப்படி புளியும் போது தண்ணீர் எல்லாம் சொட்டுது, புளிச்சுக்கிட்டே இருக்கிறோம். என்ன ஏற்படுது? ஒரு சுருக்கு. இப்படி நம்ம சுத்தும் போது இந்த ஃபோர்ஸ், இது ஆப்போசிட் ஃபோர்ஸ், இந்த ரெண்டு ஃபோர்ஸ் எங்க போய் மோதும் அப்படின்னா டவலுடைய மத்தியில போய் விழுந்துகிட்டே இருக்கும். படிக்கிட்டே இருக்கிறோம். அந்த திரிவு அதிகரிக்க அதிகரிக்க அதுக்கு மேற்கொண்டு திரிவு விழுந்துகளாக வைத்துக் கொள்ளுங்க. உடனே நடுவில் டவல் என்ன ஆயிருக்கு? சுருட்டுக்குது. கவனிச்சிங்களா? அப்ப அது சுருளுவதற்கு எந்த ஃபோர்ஸ் அங்க அப்ளை ஆயிருக்குது? இங்க கொடுத்த ஃபோர்ஸ், இங்க கொடுத்த ஃபோர்ஸ். அதே மாதிரி சுத்தவெளி தன்னை சூழ்ந்து அழுத்துது.
அந்த அழுத்தம் அதிகமாகி அதிகமாகி மேற்கொண்டு அழுத்த முடியாது, திணிவு பெற முடியாது என்று வருகிற போது அந்த அழுத்த சக்தி என்ன ஆகும்? எதிர்மறை அழுத்தமா சுழல ஆரம்பிச்சு. இதுக்கு வேற நிருபணம் எதுவும் தேவையில்லை, சான்று மட்டுமே போதுமானது. எப்படி எல்லையற்று இருந்த பரம்பொருள், நிர்ச்சலனமாக இருந்த பரம்பொருள் எல்லைக்குட்பட்டு சுழல ஆரம்பித்தது. இதான் முதல் வெளிப்பாடு. இப்ப என்னாச்சு? பரம்பொருள் சுத்த வெளி ட்ரூத் என்னவாக மாறிட்டு சக்தி. முதல்ல இருக்கக்கூடியது எல்லையற்ற பரம்பொருள் சுத்தவெளி, இரண்டாவது சக்தி. இப்ப சக்தின்னு ஒண்ணு தோன்றுச்சா? சக்தினா வேற ஒண்ணு இல்லை, தன்னைத்தானே சுற்றி கொண்டும் அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு நுண் துகள். அது கருவிக்கு எட்டாது, மனதிற்கு எட்டாது. இப்ப காற்று இருக்கு, கண்ணு கேட்டுதா? இல்ல. மனது கேட்டுதா? கேட்டுது. கொஞ்சம் காற்று நினைச்சு பாரு, உடனே உடல்ல ஒரு குளிர்ச்சி தென்படுதா இல்லையா? அதாவது உணர்வு கேட்டு. மனம் என்பது உணர்வுடைய படித்தளம், உணர்வுக்கு எட்டது. ஆனா காற்றை விட மென்மையானது எது? விண் அல்லது விண் துகள். அப்போ விண் துகள் ஏன் மனதுக்கு எட்டாது என்று சொன்னா, அது உணர முடியல சாதாரண மனிதர்களுக்கு. உங்களுக்கு உணர முடியும், நீங்க உணர்ந்திருக்கிறீங்க. எங்க உணர்ந்திருக்கிறீங்க? புருவ மத்தியில எதை உணர்வோம் என்றால் விண்ணின் சுழற்சிதான் ஏற்படக்கூடிய அழுத்தம். இப்படி க்ஷணத்துக்கு க்ஷணம் இந்த சுத்த வெளியில கோடிக்கணக்கான விண்துகள் என்ன ஆயிட்டு இருக்குது? உற்பத்தி ஆகிட்டே இருக்கு. அப்படி உற்பத்தியான விண்துகள் அது சுற்றிலும் மீண்டும் சுத்த அழுத்தது பாருங்க, அது நெருங்கி சுழல ஆரம்பிக்கும். அது பேர் திணிவுன்னு பேர். முதல் திணிவு இறைவெளியின் தன்னிருக்க சூழ்நிறுத்தும் ஆற்றல் முதல் திணிவு. அந்த திணிவு என்ன ஆகுது? மடிப்பு. இப்போ க்ஷணத்துக்கு க்ஷணம் இது என்ன ஆகும்? மீண்டும் அந்த சூழ்நிறுத்தும் ஆற்றலினால இந்த சக்தி துகள்கள்லாம் என்ன ஆகும்? திணிவு பெறும், அதாவது நெருக்கம் வரும். அப்படி நெருக்கம் வருகிற போது முதல் நிலையில அதுக்கு காற்றுன்னு சொல்றோம். இப்ப காற்றுனா என்ன? அதே விண்துகள் தான். அந்த வெறும் விண்துகள் இருக்கிற ஆகாசத்திற்கும் காற்று மண்டலத்துக்கு என்ன வேறுபாடு? ஆகாச மண்டலத்தில் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளாக சரி ஒரு கன அடின்னு எடுத்துக்கொள்ளும். ஒரு அடிக்கு ஒரு அடிக்கு ஒரு அடி ஒரு கன அடி எடுத்துக்கொள்ளும். அங்க 100 விண்துகள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. காற்றுல பார்த்தீங்கன்னா அதே ஒரு கன அடியில 110 விண்துகள் வந்து, அதாவது விண்துடைய எண்ணிக்கை அதே கன அடியில் அதிகரிக்கும். இல்லைன்னு சொன்னா திணிவு பெறும். அந்த ஒரு கனடிக்குள்ளாக விண்துகளுடைய திணிவு என்ன, இங்க இருக்கிற திணிவு என்னன்னா இந்த திணிவு அதிகரிக்கும். திணிவு அதிகரித்தால் அதுக்கு என்னன்னு பேரு? காற்றுன்னு பேர். காற்று வேறு ஆகாசம் வேறு அல்ல, வேற அல்ல. ஆகாசத்திலே விண்துடைய எண்ணிக்கை குறைவு, காற்றுல அதிகம். சரி, ஒரு கனடி காற்று எடுத்துக்கிட்டோம். அந்த ஒரு கனடி காற்றுக்குள்ள எவ்வளவு விண்துகள் இருக்கு? லட்சம் வச்சுப்போம். இப்ப அது 2 லட்சம் விண்துகள் இருக்குமானால் அது வெப்ப காற்றாக மாறிடும். வெப்ப காற்றுனா நெருப்பு. நெருப்பு வேறு காற்று வேறு அல்ல, ஆகாசம் வேற அல்ல, எல்லாம் ஒண்ணுதான். அதில் இருக்க விண்துகளின் எண்ணிக்கை அதிகரிக்க அதிகரிக்க ஆகாசம் காற்றாக மாறும். அப்புறம் நெருப்பு இன்னும் அதிகரிச்சுன்னா நீர். இன்னைக்கு விஞ்ஞானத்துல, ரசாயன விஞ்ஞானத்துல, கெமிஸ்ட்ரியில கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த நீரை பிரிக்கிறாங்க. நீர்ல என்ன கலந்திருக்கு? ஹைட்ரஜன் என்ற வெப்ப காற்று, ஆக்சிஜன் என்ற வெப்ப காற்று ஒரு குறிப்பிட்ட விகிதாச்சாரத்தில் இணைகிற போது தண்ணீர் வடிவத்தை எடுத்துக்கு. இப்போ இந்த மாதிரி வெயில் அடிக்கிற சமயத்துல நம்ம ரோட்ல காணல் நீர் பார்க்கிறோம். இங்க இருந்து பார்க்கிற போது அந்த நீருடைய சலனம் நல்லா தெரியுது. பக்கத்துல ஒரு மரம் இருந்ததுன்னா அதையும் அது என்ன செய்யுது தெரிச்சுங்களா? காணல் நீர்ல அந்த மரத்துக்குள்ள அது என்ன செய்யும்? பிரதிபலிக்கும். மரம் இருப்பது போல தெரியும். அப்ப மனு சொல்லு அங்க நீர் இருக்குது. ஆனா கிட்ட போய் பார்த்தோம்னு சொன்னா நீரையும் காணும், மரத்தினுடைய ஷேடோவையும் காணும். எட்டறிந்து பார்க்கிறோம் நீர் இருக்கு, கிட்ட போனா நீர் இல்லை. இப்ப நீர் இருக்கா இல்லையா?
இருக்குன்னு சொல்லலாம், இல்லைன்னு சொல்லலாம். அவ தூரத்துல இருந்து பார்க்கிற போது இருக்குது, கிட்ட போனா இல்லை. அப்ப என்ன அங்க நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த தார் ரோட்டுக்கு மேல சூரியனுடைய வெளிச்சம் பட்டு பட்டு அந்த சாதா காற்று என்ன காற்றா மாறுது? வெப்ப காற்றா மாறுது, ஹைட்ரஜனாகவும் ஆக்சிஜனாகவும் மாறுது. நான் தொலைவில் இருந்து பார்க்கிற போது அந்த ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் ரெண்டு கலந்தது போல இருக்கும். உதாரணமா நான் கையை அப்படி வைக்கிறேன், அங்கிருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கைப்பாதும் ஒன்னோட ஒன்று சேர்ந்து இருக்கா, விலகி இருக்கா? விலகி இருக்கு. ரொம்ப தூரத்துக்கு பார்த்தீங்கன்னா சேர்ந்து போலதான் காட்சியாகும். இந்த இடைவெளி என்ன கண்ணுக்கு தெரியாது பாருங்க. அப்ப ரெண்டு கையும் சேர்த்து பாருங்க. அதே போல ஹைட்ரஜன் அணுக்களும் ஆக்சிஜன் அணுக்களும் ஒன்றோடொன்று கோர்த்து கொண்டிருப்பது போல தூரத்திலிருந்து பார்த்தா தெரியும். அப்ப அது தண்ணீர் வடிவத்தை எடுத்துக்கிறது. கிட்ட போற வெளி தெரியுதா, ஹைட்ரஜன் வேற ஆக்சிஜன் வேற நீரக்கா. அப்ப என்ன தெரிந்து கொள்றோம்? அணுக்களின் கோவை தொகுப்புக்கு ஒப்ப ஆகாச மண்டலம் காற்று மண்டலமாக, வெப்ப மண்டலமாக, நெருப்பாக காட்சியளிக்கும். அந்த நெருப்பு, அதாவது ஹைட்ரஜன் ஆக்சிஜனும் கோவை ஆகும்போது என்னவா மாறிடும்? நீராக மாறிடும். இப்ப தண்ணீராக இருப்பது எது? ஆகாசமே. அதே நீரில் இருக்கக்கூடிய விண்துகள் இன்னும் நெருக்கமா இயங்கிச்சுன்னா அது கெட்டியாயிடும், நிலமா மாறி. அப்ப என்ன தெரிஞ்சுக்கிறோம்? மூலப்பொருள் சுத்தவெளி, ட்ரூத், அது தானே எழுச்சி பெற்று என்னாச்சு? சக்தி ஆச்சு, எனர்ஜி. சக்தி திணிவு பெற்று பொருள் வடிவம் எடுத்து மாஸ், பொருள் வந்தாச்சு. இப்ப பூமி வந்தாச்சுன்னு வச்சுக்கோங்க. பூமி ஒரு பொருள். இந்த பூமி என்ற பொருள்ல கெட்டி பொருளும் இருக்கு, நீர் பொருள் இருக்கு, வெப்பம் இருக்கு, காற்று இருக்கு, ஆகாசம் இருக்கு, எல்லாம் இருக்கு. இது வரைக்கும் சுத்தோடைய வெளிப்பாடு என்னன்னு சொல்றோம்? சுத்தவெளி, சக்தி, பொருள், ட்ரூத், எனர்ஜி அண்ட் மாஸ். இப்ப என்ன ஆகுது? பூமி என்ன பண்ணிட்டு இருக்கு? சுத்திக்கிட்டே இருக்கு. பூமி சுத்தி கொண்டே இருப்பதுனால இருக்கிற நீர், கடல் நீர் என்னாகும்? அதுவும் சுத்திக்கிட்டே இருக்கும். இப்போ ஒரு பாத்திரத்துல தயிர் வச்சிருக்கோம். இந்த தயிருக்குள்ள என்ன இருக்கு? வெண்ணெய் இருக்கு. ஸ்கேன் பண்ணா தெரியுமா? கொஞ்சம் தயிர் எடுத்துட்டு போய் ஸ்கேன் பண்ணி அதுல இருக்கிற வெண்ணெய் கண்ணுக்கு தெரியுமா? கருவிக்கு தெரியுமா? தெரிய முடியாது. ஆனா அந்த பாத்திரத்தை சுழல விட்டா தயிர்ல இருந்து என்ன வெளிப்படும்? வெண்ணெய் வெளிப்படும். அப்ப தயிருக்கு உள்ளாக தயிரோடு கலந்திருக்கிற வெண்ணெயை கண்ணாலேயோ கருவியாலேயோ பார்க்க முடியாது. ஆனா அந்த தயிரை சுழல விட்ட வெண்ணெய் திரண்டு வருவது போல இந்த நீருக்குள்ள சில ரசாயனங்கள் இருக்கு. அது சாதா கண்ணை கொண்டோ அல்லது விஞ்ஞான கருவியை கொண்டோ அதுக்குள்ள இருக்கிற தாவரத்தை பார்க்க முடியாது. ஆனா பூமியினுடைய சுழற்சியின் காரணமா அந்த கடல் நீரும் சுழண்டு சுழண்டு இந்த கடல் நீருக்குள்ளா இருக்கிற ரசாயனம் என்னவாக வெளிப்படுது? பாசியாக வெளிப்படுது. கடல் நீர் அப்படியே பாறைக்கு மேல மோதிட்டு அப்படியே போகுது. பாறையில் என்ன வந்துருது? இப்போ கடலுக்கு கூட போக வேண்டாம். நம்ம மொட்டை மாடியில மழை பெஞ்சு 4 நாளுக்கு அப்புறம் என்ன பார்க்கிறோம்? பாசி பார்க்கணும். ஆனா நீங்க மழை நீரை ஒரு பாத்திரத்துல பிடிச்சி ஸ்கேன் பண்ணீங்கன்னா பாசி இருக்குமா? உள்ள இருக்க. ஆனால் அந்த மழை நீர் விழுந்து விழுந்து இந்த பூமியின் சுழற்சியின் காரணமா அந்த நீருக்குள்ளாக மறைபொருளாக இருக்கிற ரசாயனம் எதுவாக மாறுது? பாசி. பாசினா தாவரத்தினுடைய முதல் வெளிப்பாடு. அந்த தாவர பாசி காலத்தோட வளர்ந்து இன்னும் காற்றையும் சூரிய உற்பத்தி உள்வாங்கி செடியா, கொடியா, மரமா, விருட்சகமா வளர ஆரம்பிக்கும். அப்படி வளர்ந்த தாவரத்திலிருந்து ஒரு மரத்திலிருந்து ஒரு கொட்டை கீழே விழுதுன்னு வச்சுப்போம். கொட்டைக்குள்ள என்ன இருக்கும்? விதை இருக்கும். இந்த விதைக்கு முளைப்பதற்குரிய சூழ்நிலை இல்லை என்றால், ஒரு விதையை நீங்க மண்ணுக்குள்ள போட்டு தண்ணி விட்டீங்கன்னா மரமா வந்து போகும். ஒருவேளை முளைக்கக்கூடிய சூழ்நிலை அதுக்கு வரலன்னு சொன்னா அந்த விதைக்குள்ள இருக்கிற முளைன்னு ஒண்ணு இருக்கு பாருங்க, அது என்ன ஆகும்? அதுக்கு சக்தி இருக்கு. ஏன்னா சுத்தவில் என்ன இருக்கு? சக்தி இருக்கு. தண்ணி இருக்கு, சூழ்நிலை ஆற்றல். அந்த சூழ்ந்த ஆற்றல் அந்த விதையில் இருந்து அந்த விதையை மீண்டும் மீண்டும் சூழ்ந்தழுத்தி அதுக்குள்ள இருக்கிற ஆற்றலை புழுவாகவோ பூச்சியாகவோ வண்டாகவோ மாற்றிடும். நம்ம வீட்டில் சமையல் கட்டில் வந்து நீங்க கடுகு டப்பா, பருப்பு டப்பாலாம் வச்சிருப்பீங்க.
ஒரு மாதம் வீடை கூட்டிட்டு வெளியூருக்கு போயிட்டு வந்தீங்கன்னா இந்த பருப்பு டப்பாத்தை இருந்தா உள்ளே தான் இருக்கும், சில பூச்சிகள் வண்டுகள்லாம் இருக்கும். இது எங்கிருந்து வந்தது? நாம என்ன பண்றோம், பூச்சி ஆகி பூச்சின்னு காய போடுறோம் வெயில்ல. அங்க சிந்திக்கல இது எங்கிருந்து வந்தது. ஒரு அவங்களுக்கு தெரியாம மாமியார் கூட பிடிச்சி போட்டுக்கலாம். எங்கிருந்து வந்தது அப்படின்னா அந்த பருப்புல இருக்கிற முளை, அதுக்கு முளைப்பதற்கு வாய்ப்பு கிடைக்கல, அது இருக்கிற சூழ்நிலைக்கு மாற்றம், அது பூச்சியா மாத்திருச்சு. இப்ப பூச்சி வந்துருச்சு, வண்டு வந்துருச்சு, புழு வந்துருச்சு. இப்படியே பரிணாமத்தில் என்ன ஆகும், புழு பெரிய ஊர்வலமாக மாறும், வண்டு பெரிய பறவையாக மாறும். அப்படியே பரிணாமத்தில் படிப்படியா 5 அறிவு விளங்கின வரைக்கும், அதுக்கு பிறகு 6வது அறிவு படைத்த மனிதன். மொத்தத்துல எல்லாம் வல்ல பரம்பொருள் சுத்தவெளி தானே எழுச்சி பெற்று தன்னிருக்க சூழ்நிறுத்த மாற்றலினால் என்னவாக மாறுது? சக்தி. 2வது நிலையில சக்தி. சக்தி திணிவு பெற்று 3வது நிலையில பொருள், அதாவது பஞ்சபூதங்கள். 4வது நிலையில உணர்வு என்ற ஜீவ இனங்களாக. சுருக்கமா நான் சொல்லிட்டு வரேன், நீங்க அப்புறம் படிச்சுக்கிட்டு. இப்ப அனைத்து தோற்றங்களும் எதனுடைய வெளிப்பாடு? சுத்த வெளியுடைய வெளிப்பாடு. மனிதனாக தோன்றியிருப்பது சுத்த வெளி. மனிதனிடம் விலங்கை விட ஒரு சிறப்பு என்னன்னா, விலங்கு விலங்காகவே வாழ்க்கை. அதுக்கு இயற்கையை ரசிக்க தெரியாது, இயற்கை ஆச்சரியமா பார்க்க தெரியாது, இயற்கையை மாற்றி சிந்திக்க தெரியாது. அது இயற்கையோடு இயற்கையா வாழ்ந்துட்டு. ஆனா மனிதன் என்ற விலங்கு, மனிதனும் விலங்கு தான் தெரியுமா உங்களுக்கு? மனிதன் ஒரு விலங்கு. நீங்க இன்னைக்கு கல்லூரியில பாடம் நடத்துறாங்க, பயாலஜின்னு ஒன்று இருக்கு. பயாலஜியில பாட்டனி, ஜூவாலஜி. அதாவது பயாலஜி சொன்னா தமிழ்ல உயிர் இயல் பேர். அதுல பாட்டனின்னு சொன்னா தாவர இயல், ஜூவாலஜின்னு சொன்னா விலங்கு இயல். மனித இயல் ஒண்ணு இல்லை பாருங்க. அந்த மனித இயல் என்பது விலங்குகளோடு சேர்ந்து. அப்ப நாமெல்லாம் யாரு? விலங்குதான். ஆனா இந்த விலங்குக்கு இந்த உருவம், இந்த உருவத்துக்கு மனிதன் பேர். அப்படி ஒரு உருவம் இருந்தா நாய், இப்படி ஒரு உருவம் இருந்தா குதிரை விலங்கு, இப்படி உருவம் இருந்தா இந்த விலங்குக்கு மனிதன் பேர். அப்ப மனிதன் என்பது ஒரு யாரு இல்லை, விலங்கு தான். ஆனா இந்த விலங்கிடம் அந்த எழுச்சி பெற்ற ஆற்றல் இருக்கு பாருங்க, அது கொஞ்சம் வேலை செய்யும். என்னவா வேலை செய்யுது? ஒரு நாயோ இயற்கையை பார்க்குது, நாய் என்ற விலங்கு. மனிதன் என்ற விலங்கு இயற்கையை பார்க்குது. என்ன வித்தியாசம்? நாம பார்க்கும் போது ரசிக்கிறோம். இயற்கை எப்படி பார்க்கிறோம்? ரசனையோடு பார்க்கிறோம். அப்படி ரசித்து பார்த்த மனித விலங்கு கொஞ்ச காலம் ஆன பிறகு அது வியப்பா பார்க்குது. வியப்பா பார்க்கணும் உங்களுக்கு புரியுதா? கடலை பார்க்கிறோம். ஆனா பொதுவாக நம்ம அனைவரிலையும் பார்த்தீங்கன்னா 100க்கு 99 பேரும் இயற்கையை ரசிக்கிறோம், வியந்து பார்க்கல. நீங்க வியந்து பார்த்திருக்கீங்களா? யாராவது நீங்க யாராவது வியந்து பார்த்திருக்கீங்களா? ஒரு உதாரணம் சொல்றேன். இப்போ கடலுக்கு போறோம், கன்னியாகுமரி கடற்கரைக்கு போறோம், இல்ல மெரினா பீச்சுக்கு போறோம். அங்க போய் என்ன செய்வோம்? ஒன்னும் உட்கார்ந்து கடலை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு கதை பேசிட்டு வந்துடும். இல்ல சின்ன கொஞ்சம் குழந்தைகளா இருந்து சொன்னா அந்த அலை வீசுது பாருங்க, அந்த நுரையில காலை வச்சுக்கிட்டு அங்கிருந்து ஓடிக்கிட்டு பொழுது போயிட்டு மகிழ்ச்சியா வந்துடும். இதுக்கு மேல கடற்கரையில் என்ன செய்யறோம்? கொஞ்சம் எண்ணி பாருங்க. உங்க எல்லாருக்குமே கடற்கரையில் உட்கார்ந்து அனுபவம் உண்டு தானே? இதுக்கு மேல நீங்க கடற்கரையில் என்ன செஞ்சிருக்கீங்க? அது மன்றத்தில் சேர்ந்த பிறகு அப்படிதானே? நான் சொல்றது பொதுவா உங்க சிந்தனை தூண்டப்படாத காலகட்டத்தில் கடற்கரையில் அமர்ந்து கடலை கொஞ்சம் கூட நீங்க ரசிக்கல, அந்த அலையில கால வச்சோம் ஓடி வந்தோம், அந்த அளவுக்கு ரசனை இருந்தது. ஆனா அப்படியே கடலை எட்டி பார்த்து கடைசியில் ஒரு வரி தெரிஞ்சிருப்போம், அது வரைக்கும் மனதை விரித்து பார்த்து டேங்க அப்பா எவ்வளவு அலைகள் வருது அப்படியே வேப்போடு பார்த்தீங்களா? இந்த கடல் இதுல எத்தனை குடம் தண்ணி இருக்கும்னு சிந்திச்சு பார்த்தீங்களா? பார்க்கல தானே? இதான் வியந்து பார்ப்பது. ஒன்று ரசித்து பார்ப்பது, மற்றொன்று வியந்து பார்ப்பது. இப்ப வைக்க ஆரம்பிச்சிட்டோம், வியப்பா பார்க்கிறோம். டேங்க அப்பா இந்த பூமியில 72 பாகம் கடல் நீரால் சூழப்பட்டிருக்கு. அது அப்புறம் இன்னும் வேக்கிறோம்,
இந்த நீர் பூமியை விட்டு விழாம எப்படி இருக்குது? பூமி உருண்டையா இருக்கு, பார்த்துருக்கீங்களா? உருண்டையா இருக்கும். அதுல கடல் நீரை பார்த்தீங்கன்னா பூமியுடைய மேல் பாகத்தை விட கீழ்பாகத்துல தான் கடல் சூழ்ந்துருக்கு. ஆனா தண்ணி பூமியை விட்டு என்ன செய்யல, கொட்டல. இது எப்படி கொட்டாம இருக்கு கேட்டிருக்கீங்களா? இல்லை தானே? அப்ப இன்னும் வியந்து ஆழ்ந்து சிந்தித்து கடல் என்ற இயற்கையை நாம சந்திக்கல, சரிதானா? ஆனா ஓரளவுக்கு விஞ்ஞான அறிவு பெற்ற சிந்தனையாளர்கள் இருக்காங்களே, அவங்க வியந்தும் இது எப்படி ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்ப விஞ்ஞான அறிவு. நம்ம போன்ற சாதாரண மனிதர்களுக்கு விஞ்ஞான பார்வை இல்லை, ரசிக்கிற பார்வை உண்டு, சிந்திக்கிற ஆய்வு செய்கிற பார்வை இல்லை. இப்போ இதெல்லாம் நமக்கு வரணும். அது வந்து விஞ்ஞானியா மாறணும் அவசியம் இல்லை, விஞ்ஞானியை விட நம்ம கடந்து போக முடியும். இப்ப அதுக்கு சில தத்துவங்கள் எல்லாம் இயற்கையில பேசணும். பூமி சுத்திட்டு இருந்தா தண்ணி என்ன செய்யாது, கொட்டாது. இந்த சின்ன வாளி இருக்கு இல்லையா, அதுல தண்ணி வச்சுட்டு அதுக்கு மேல ஒரு பிடிப்பு இருக்குமே, அது ஒரு கயிறை கட்டிட்டு தண்ணியை பிடிச்சிட்டு சுத்தி விட்டீங்கன்னு இப்படி தண்ணி கொட்டுமா? நீங்க சின்ன வயசுல விளையாடி இருப்பீங்க. ஏன் தண்ணி கொட்டல? அது சோழ்வதனால அந்த சுழற்சிக்கு ஒரு ஈர்ப்பு சக்தி வந்து, அந்த ஈர்ப்பு சக்தி தண்ணி என்ன பண்ணுது, பிடிச்சு வச்சுக்குது. பூமி என்ன பண்ணிட்டு இருக்குது, சுத்திட்டே இருக்குது. அது சுத்துறதுனால அதுக்கு என்ன சக்தி வந்து போகும், ஈர்ப்பு சக்தி. அந்த ஈர்ப்பு சக்தியில கடல் நீரெல்லாம் பூமியில என்ன பண்ணிட்டு இருக்கு, கொட்டாம ஓட்டிக்கிட்டு இருக்கு. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். இந்த மாதிரி இனி நாம இயற்கையை பார்க்கணும், ரசிக்கணும், வியந்து பார்க்கணும். முதல்ல வியப்பு வரணும். அந்த வியப்புல இருந்து ஆராய்ச்சி வரணும். ஒருவேளை ஆராய்ச்சி பண்ண முடியல, பரவாயில்ல, அட்லீஸ்ட் வியப்பாவது வரணும். இயற்கையை வியக்கதான் நான் என்பது ஒன்றும் இல்லைன்னு தெரிய வரும். இப்ப நம்ம எல்லாருக்கும் என்ன இருக்கு தெரியுமோ? நமக்கு என்ன இருக்கு, நான்கிற அகங்காரம் இருக்கு. நான் பேராசிரியர் அகங்காரம் எனக்கு இருக்கும். நான் தலைவங்கிற அகங்காரம் இருக்கும். நான் வீட்டுக்கு தலைவங்கிற அகங்காரம் இருக்கும். அது ஈகோன்னு சொல்றோம் ஒரே வார்த்தையில. ஈகோ, செருக்கு. செருக்குல யாருமே நம்ம என்ன செய்ய முடியல, பார்க்க முடியல. நமக்கும் செருக்கு இருக்கு. இந்த நான் அமைதி அடையவில்லை, இந்த உலகம் அமைதி அடையவில்லை என்று சொன்னா இதுக்கு ஒரே காரணம் இந்த செருக்கு தான். நம்மிடம் இருக்கிற நான் எனது என்கிற செருக்கு தான் நம்ம வீட்டுக்குள்ளேயும் கணவன் மனைவிக்கிடையே இனிமையாக வாழ்வதற்கு தடையாக இருக்கு. சமுதாயத்தில் எல்லோரும் இணைந்து இனிமையாக வாழ்வதற்கு தடையாக இருப்பது இந்த நான் எனது என்கிற செருக்கு. இந்த செருக்கை எப்படி போக்குவது என்று சொன்னா, நீங்கள் எப்போது இயற்கையை ரசித்தும் வியந்தும் பார்க்கிறீர்களோ, அந்த வியப்பு மேலோங்க அப்படின்னா நான் யாரு, நான் யாருமே இல்லை. ஐ ஆம் நத்திங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தி நேச்சர். இப்ப நேற்று நம்ம சுருக்கமா சில விஷயங்களை சொன்னோம். இந்த உடலுக்குள்ளாக நடைபெறக்கூடிய இயக்கங்கள் எதிலும் நமக்கு பந்தம் இல்லைன்னு நேற்று சிந்திச்சோமா இல்லையா? ஞாபகம் இருக்கா? நீங்க ஞாபகப்படுத்திக்கணும். அந்த உணவு இப்ப காலையில சாப்பிட்டோம், இப்ப ஜீரணமாயிட்டு இருக்கு. ஜீரணமாகி என்ன ஆயிட்டு இருக்குது, பிரியுது. உணவு ஜீரணமாகி இரத்தமாக, கொழுப்பாக, மாமிசமாக, மஜ்ஜையாக, சுக்கிரமாக ஒரு 6 மணி நேரத்தில் என்ன ஆயிடும், பிரிஞ்சு தாதுகளா பிரியும். அது இருக்கிற சக்கை அது மலைக்குடல்ல வந்து மலமா மாறி நிற்கும். இதுல ஏதாவது நம்ம அறிவுக்கு எட்டி இருக்குதா? காலையில் சாப்பிட்டது அறிவுக்கு எட்டிச்சு. சட்னியில எவ்வளவு உப்பு அதிகமா இருந்தது, குறைவா இருந்தது, எட்டிச்சு. ரசித்து சாப்பிட்டோம். ஆனா உள்ளுக்கு போற நடைபெறக்கூடிய நிகழ்ச்சியை வியப்பா பார்த்தோமா? உணவை ரசித்து சாப்பிட்ட வாய் மனம், உள்ளுக்கு போன உணவு 6 மணி நேரத்துல இந்த மாதிரி பிரியுதுன்னு வியப்போட பார்த்துதான். நாம செய்யல. ஒண்ணு வேண்டாம், ஒரு சயின்டிஸ்ட கூப்பிட்டு ஒரு 4 இட்லி சட்னி சாப்பாடுலாம் ஒரு பாத்திரத்துல கொடுத்து இதை 7 சாதா பிரிச்சு கொடுனா முடியுமா? எந்த கருவியாலையும் முடியவே முடியும். வேணா மிக்சியில போட்டு என்ன செய்யலாம், அரைச்சு கூழாக்கலாம். அதுல இருக்கிற புரோட்டீன், விட்டமின்ஸ், கால்சியம் எது என்ன செய்ய முடியாது, தனித்தனியா பிரிச்சு தாதுக்களாக மாற்ற முடியாது. ஆனா அந்த வயிறுங்கிற மிக்சி பண்ணதா இல்லையா? அப்ப இந்த வயிற்றுக்குள்ள என்ன இருக்கு, ஒரு ரகசிய ஏற்பாடு இருக்கு.
இந்த வயிறு யார்கிட்ட இருக்கு? நம்மிடம் இருக்கு. நம்மிடம் இருக்கிற இந்த வயிறு என்ற ஒன்றுக்குள் ஒரு ரகசிய ஏற்பாடு, ஒரு செயல் இருக்கு. ஒரு சின்ன ஹார்ட், இதயம் துடிக்குது, 72 முறை துடிக்குது ஒரு நிமிடத்துக்கு. யாருக்காவது தெரியுமா? அது படிச்சு புரிஞ்சிருப்போம், பார்த்தா தெரியுமா? தெரியாது. அது ரத்தத்தை என்ன செய்யுது? பம்ப் பண்ணு, நுரையீரல் காற்றை உள்ள வாங்கு, ஆக்சிஜனை ரத்தத்தோட கலர விடுது, கார்பன் டை ஆக்சைடை வெளியில தள்ளு, தெரியல. கிட்னி சிறுநீரை பிரிக்கிறது. இப்படி உடலுக்குள்ள ஒவ்வொரு உறுப்பும் ஏதோ செயலை செய்து கொண்டு சில விளைவுகளை கொடுத்து கொண்டே இருக்கு, வித்தவுட் அவர் நாலேஜ். இது என்ன விஷயம்? நம்ம அறிவுக்கு தெரியாது. அப்ப நேற்று சொன்னோம், ஆகவே இந்த உடலுடைய தோற்றம், இந்த உடலுக்குள்ளாக நடைபெறக்கூடிய இயக்கம், எந்த ஒன்றிலும் நமக்கு என்ன இல்லை? பந்தம் இல்லை. அப்ப இந்த உடலிலேயே பந்தம் இல்லை என்று சொல்கிற போது இந்த பூமி எப்படி சுத்துது? அந்த நீரிலிருந்து தாவரம் எப்படி பிரியுது? அந்த தாவரத்திலிருந்து கீழே இருந்த கொட்டையிலிருந்து புழு பூச்சி எவ்வாறு தோன்றிட்டு, அவைகள் எவ்வாறு படிப்படியாக 5 அறிவு இளைஞனமாக 6வது ஏற்படுத்த மனிதனாக எவ்வாறு தோன்றிட்டு என்ற எந்த தோற்றத்திற்கும் இயக்கத்திற்கும் விளைவுக்கும் நமக்கு என்ன இல்லை? இப்போ பந்தம் இல்லாம இருக்கு, இருக்கா இல்லையா? அப்படி பந்தம் இல்லைன்னு தெரிஞ்சாலேயே இந்த நான் என்ன ஆயிடும்? இல்லாம போயிடும். இந்த உலகம் இருக்கு, உடல் இருக்கு, பல அற்புதங்கள் நடந்து கொண்டிருக்கு, ஒண்ணுமே நமக்கு தெரியலையே. அப்ப நமக்கு என்ன தெரியும்? ஒண்ணும் தெரியாது. ஒன்னும் தெரியாத நாம் எப்படி செருக்கடைய முடியும்? ஆனா கொஞ்சம் தெரிந்த நாம் செருக்கடையணும். உண்டா இல்லையா? ஒரு சாதாரண படிப்பு படிச்சிருக்கோம், ஒரு டாக்டருக்கு படிச்சிருக்கோம். இந்த ரெண்டுல யாருக்கு செருக்கு அதிகமா இருக்கும்? டாக்டருக்கு அதிகமா இருக்கும். ஏன்? எல்லாரும் ஐயா எனக்கு உடம்பு சரியில்லை, நீங்க தான் சரியாக்கணும்னு கை கூப்பிடுறாங்களா? உடனே அவருக்கு நாம தான் இவருக்கு உயிர் பிச்சை கொடுக்கணும். அந்த செருக்கு வந்துருது. ஒரு கலெக்டருக்கு ஒரு செருக்கு வந்துருது. ஏன்? அதிகாரம். இப்போ கொஞ்சம் படிச்சிருக்கிறோம், கொஞ்சம் பெரிய பதவியில் இருக்கிறோம், என்ன வந்து போகுது? செருக்கு வந்து போகுது. ஆனா நமக்கு ஒண்ணுமே தெரியாது. ஒன்னும் தெரியாதுன்னு தெரிந்து கொண்டால் செருக்கு என்ன ஆயிடும்? இப்ப செருக்கு இல்ல. ஏன் செருக்கு போகணும்னு கேட்டீங்கன்னா, குறிப்பா ஆன்மீக சிந்தனையாளன், ஒரு மனவளக்கலை யோகி எதை உணர்வதற்காக முயற்சி இருக்கிறார்? இறைநிலையை. இறைநிலையை உணர வேண்டுமானால் அடிப்படை தகுதி செருக்கற்று இருக்கணும். அது வள்ளுவர் ரொம்ப திட்சணமா சொல்றார். யான் எனது எனும் செருக்கறுப்பான் வானோருக்கும் உயர்ந்த உலகம் புகும். ஒரு பாடல்ல சொல்றார். வான்னா என்ன? வான் என்றால் பிரபஞ்சம் என்று பொருள். வானோருக்கும் உயர்ந்த உலகம், பிரபஞ்சத்திற்கும் அப்பால் இருப்பது எது? சுத்தவெளி எனும் தெய்வம். அது யார் அந்த தெய்வ நிலை அடைவார்கள்? யான் எனது எனும் செருக்கறுப்பான். இந்த செருக்கு நம்ம இல்லாம ஆயிடுச்சுன்னா நாம் அதை அடைஞ்சிடலாம். இந்த செருக்க போக்குவது எப்படி? ஒரே ஒரு வழிதான். இது இயற்கையை, அதனுடைய தோற்றத்தை ரசனையோடு கண்டும், அதில் நடைபெறக்கூடிய இயக்கம் விளைவுகளை வியப்போடு கண்டும், இது எப்படி என்ற கேள்விக்கு பதில் கிடைக்காத போது எனக்கு ஒன்னும் தெரியலன்னு சொல்றோம் பாருங்க, அப்ப செருக்காது. அதான் அவையார் சொன்னாங்க, நீ கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவுனா, உலகம்னா பிரபஞ்சம். நீ இந்த பிரபஞ்சத்தை பற்றி உனக்கு ஒன்றும் தெரியாது. ஆனா இப்ப நாம தெரியாது என்று சொன்னாலும் இப்ப செருக்கு அறுந்து போச்சு. அந்த இயற்கை பற்றி புரிந்து புரிந்து செருக்க அறுது. ஆனா இயற்கை முழுமையாக சிந்திக்க சிந்திக்க இயற்கை அறிவு கிடைக்கும். ஆனா செருக்கு இருக்க. ஞானிகளுக்கு பாத்தீங்கன்னா இயற்கை பற்றிய முழு அறிவு இருக்கும். ஆனா அவர்களிடம் என்ன இருக்காது? செருக்கு இருக்காது. ஒன்னும் தெரியலனாலும் செருக்கு இருக்காது, எல்லாம் தெரிஞ்சாலும் செருக்கு இருக்காது. கொஞ்சம் தெரிஞ்சா செருக்கு இருக்கும். இன்னைக்கு செருக்குக்கு என்ன காரணம்? கொஞ்சம் தெரிஞ்சிருக்கிறோம், கொஞ்சத்தை என்னதுங்கிறோம். 1 கோடி இருக்கிறவனும் கோடீஸ்வரன், 100 கோடி இருக்கிறவனும் கோடீஸ்வரன். அந்த 1 கோடி இருக்கிறவங்க செருக்கு எப்படி இருக்கும்? 100 கோடிக்கு எப்படி இருக்கும்? கூடதான் இருக்கும். ஆனா இந்த இயற்கையே என்னதுன்னு ஒருத்தன் வராம பாருங்க, அவனுக்கு செருக்கே இருக்கு. அந்த இயற்கைக்கு என்ன மதிப்பிட முடியும்? பணத்தால மதிப்பிட முடியாது. மதிப்பிட முடியாத பொக்கிஷம் எனது. எப்போ அதை உணர்கிற போது எல்லாமே எனது, எல்லாமே நான் அப்படின்னு ஒரு அறிவு கிடைக்கும்.
ஆனா அந்த அறிவுல என்ன இருக்காது? செருக்கு இருக்காது. இப்படி செருக்கை அறுப்பதற்கும் இயற்கை பற்றி முழுமையா தெரிந்து கொள்வதற்கும் நம்ம பாடத்திட்டத்துல பிரபஞ்ச உயிரின பரிணாமம்லாம் இருக்கு இல்லையா, அதை நீங்க மீண்டும் படிக்கணும். இப்ப இந்த சிறப்பு யோகா பயிற்சி அல்லது சிந்தனை தூண்டல்ல பெரிய அளவுல பாடம் நடத்துறது இல்லை, பாடம் நம்முடைய மன்றங்கள்ல நடத்துறாங்க. நீங்க அதை மீண்டும் படித்து சுத்தவெளியிலிருந்து விண் தோன்றியது, விண்ணினுடைய திரிவு கோப்ப பஞ்சபூதங்கள், தொடர்ந்து ஜீவ இனங்கள், கடைசியா மனிதன், மனிதனிடம் மனம், மனம் என்ற எழுச்சி, இத்தனையும் நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இயற்கை பற்றி அறிவு வந்து போகும். இதுல நாம இப்ப எதை கையில எடுக்கணும் அப்படின்னா இயற்கையினுடைய உச்சநிலை வெளிப்பாடான மனதை பற்றி தான் நம்ம முக்கியமா என்ன செய்யணும், இப்போ ஆய்வு செய்யணும். ஏன்னா எல்லாவற்றிற்கும் மேன்மைக்கும் சிறுமைக்கும் எது காரணம்? மனித மனம். நல்லதுக்கும் கெட்டதுக்கும் நம்முடைய மனம்தான் காரணம். ஆகவே மனதை பற்றி, மனம் எப்படி செயலாகுது, எதை மனம்னு சொல்றோம் அப்படிங்கிற சிந்தனையும் வேணும். ஏன்னா இன்னைக்கு மன தத்துவ நிபுணர்கள் முழுமையாக மனதை பற்றி யாருமே சொல்லலை. ஞானிகள் கூட மனதை பற்றி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கோணத்தில் பேசுறாங்க. ஒரு சிலர் மனம் இல்லைங்கிறாங்க, ரமணர் மாதிரி உள்ளவங்கலாம் மனம் என்று ஒன்று இல்லைங்கிறாங்க. ஒரு சிலர் மனம் என்பதுதான் இருக்கு, மனதை தவிர வேறு எதுவுமே இல்லை அப்படிலாம் சொல்றாங்க. மகிழ்ச்சி சொல்லும் போது எண்ணம் எழும் இடமோ ஒரு புள்ளி, எழுந்து விரிந்து பரவும் இடமோ அகண்டாகாரம் சொல்ற. அப்ப எண்ணம் எழுவதற்கு ஒரு புள்ளி இருக்குது, அது விரிந்து பரவுவதற்கு அகண்டகாரமும் இருக்குது. அப்ப அது எந்த புள்ளியில எண்ணம் எழுது, அந்த புள்ளிதான் மனம்னு சொல்றோம். அந்த மனம் எங்கே இருக்கு? அந்த மனம் என்பது உடலை போன்ற ஒரு உறுப்பா, ரூபமா அல்லது அரூபமா? அரூபம் என்றால் அந்த மனம் என்று எழக்கூடிய அந்த முதல் புள்ளி அரூபம் எங்கே இருக்கு? இதெல்லாம் நாம கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்கணும். டீ குடிச்சு தெரிஞ்சோம். முதல்ல ஒரு பல கோணங்கள்ல மனதை பற்றி நாம சிந்திக்கணும். ஏன்னா மனதை பற்றி ஒரே வரியில சிந்திச்சு பதில தேடிக்க முடியாது. ஏன்னா இப்ப மகிழ்ச்சி சொல்லும் போது கூட மனம் என்றால் என்ன, உயிரின் பறக்க நிலை மனம்னு சொல்றோம். இன்னொரு சொல்லுவாங்க எண்ணங்களின் தொகுப்பு மனம்னு சொல்றோம். இப்படி மனதிற்கு பலவிதமான வியாக்கியானங்கள் சொல்றோம். நாம அதை பற்றி கொஞ்சம் புரிஞ்சோம். ஆமா, இப்படி அதுக்கு பல பதில்கள் சொல்றோம். ஆனா நம்ம சுயமா சிந்திச்சு எது மனம்ங்கிறத தெரிஞ்சுக்கணும். இப்போ முதல்ல ஒரு கோணத்துல பேசுவோம். மனம்னா என்ன? நான் ஒரு சின்ன வியாக்கியானம் கொடுக்கிறேன். கதம்பம்னா என்ன? கதம்பம்னா தெரியுமா உங்களுக்கு? பல மலர்களை தொகுத்து கட்டி அதற்கு பெயர் கொடுக்கிறோம் கதம்பம்னு சொல்லி. ஆனா கதம்பம் என்று ஒரு மலர் உண்டுமா? உண்டா? கிடையாது. ஆனா கதம்பம் என்று ஏதோ ஒன்று பெயர் கொடுக்கிறோம், அப்படி ஒண்ணு இல்ல. பல மலர்களை தொகுத்தால் அந்த ஒரு யூனிட்டுக்கு என்னன்னு பேரு? கதம்பம்னு பேர். ஆனா கதம்பம் என்று தனிப்பு இல்லை. அது போல பல எண்ணங்கள் நமக்கு உண்டு. அந்த எண்ணங்களை தொகுத்தால், ஏன்னா எண்ணம் பொதுவாக பார்த்தீங்கன்னா நல்ல ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு எண்ணத்திற்கும் இன்னொரு எண்ணத்திற்கும் என்ன உண்டு? இடைவெளி உண்டு, தொடர்பு கிடையாது. நீங்க தொடர்பு உண்டுன்னு சொன்னீங்கன்னா எனக்கு தெரியும், ஆனா தொடர்பு கிடையாது. கதம்பத்துல ஒரு மலருக்கும் இன்னொரு மலருக்கும் இடைவெளி உண்டு. என்னதான் நெருக்கி கட்டினாலும் இடைவெளி உண்டு. கண்ணுக்கு தெரியாம இருக்கலாம், இடைவெளி உண்டு. அதுபோல எண்ணங்கள் ஒரு எண்ணத்திற்கும் இன்னொரு எண்ணத்திற்கும் என்ன உண்டு? இடைவெளி உண்டு. ஆனா நம்ம மனசுல ஓடுற எண்ணத்துக்கு இடைவெளியே காணும், இடைவெளியை கண்டுபிடிக்க முடியல. அப்படி இடைவெளி கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு எண்ணங்கள் தொகுப்பாக ஓடுகிற போது அது என்னன்னு பேர் கொடுக்கிறோம்? மனம் கொடுக்கிறோம். உண்மையில மனம் என்று ஒன்று இல்லை, எண்ணங்கள் உண்டு. ஆனா நம்முடைய எண்ணங்கள் தொடர் எண்ண ஓட்டமாக ஓடுவதனால எண்ணங்களுக்கு இடைவெளி இல்லைன்னு நினைக்கிறோம், அதுக்கு மனம்னு பேர் கொடுக்கும். சாமிஜி நீண்ட காலத்துக்கு முன்னாடி ஒரு நல்ல உதாரணம் சொன்னார். நானும் அதை அடிக்கடி அதான் சொல்றேன். இந்த திருவிழாக்கெல்லாம் போனோம்னு சொன்னா நிறைய சீரியல் லைட்ஸ் போட்டிருப்பாங்க, அதுல தாவரப்பு பூக்கிற மாதிரி போட்டிருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? சக்கரம் சுத்துது போல, சரஸ்வதி வீணை படிக்கிறது போல எல்லாம் இருக்கும்.
உதாரணமா தூரத்துல இருந்து நாம ஒரு படத்தை பார்க்கிறோம், அங்க ஒரு சக்கரம் சுழல்வது போல அந்த மின் விளக்கு ஓடுது. இப்ப அங்க ஒரு சக்கரம் இருக்குதா இல்லையா? பார்க்கும்போது ஒரு சக்கரம் ஓடுது போல தெரியும். ஆனா உண்மையில அங்க என்ன நடக்குது அப்படின்னா, வரிசையா என்ன பண்ணிருப்பாங்க, சின்ன சின்ன பல்பு வச்சிருப்பாங்க. அதுல முதல் பல்பு என்ன செய்யும், எரியும். எரிஞ்சிட்டு அணையும். அது அணையிற போதே பக்கத்தில் உள்ளது எரியும், அது அணையும். அது அணையும் போதே அடுத்தது எரியும். இப்படி வரிசையா தொடர் ஓட்டம்னு சொல்லும். அதுக்கு ஒரு சாதனம் பின்னாடி வச்சிருப்பாங்க, ஒரு சக்கரம் அங்க சுத்திட்டு இருக்கும். அப்போ என்ன ஆகும், அந்த வேகம் சரியா இருக்குமானா அந்த லைட்டு அணையதுக்கு முன்னாடி அடுத்தது எரியும். முன்னாடி கூட சொல்லக்கூடாது, ஷானம்னு சொல்றாங்க. ஷானம்னா த பர்டிகுலர் மொமெண்ட், லைட் அடைஞ்ச த பர்டிகுலர் மொமெண்ட் அடுத்த பல்பு எரியும். அப்படி செய்தா அந்த சக்கரம் ஓடுது போல தெரியும். இப்ப இங்கிருந்து பார்க்கும்போது ஒரு சக்கரம் ஓடுது. இப்ப அந்த பின்னாடி போய் ஒரு மிஷின் இருக்கு சொன்ன பாருங்க, லைட்டா ஸ்லோ டவுன் பண்ணீங்கன்னா இந்த விளக்கு அணைஞ்சி ஒரு சிறிது இடைவெளி விட்டு அடுத்த விளக்கு எரியும். அது அணைஞ்சு சிறிது இடைவெளி விட்டு எரியும். அப்ப பாத்தீங்கன்னா சக்கரம் ஓடுறது தெரியும், பல்பு எரிய தெரியும், அது சக்கரமா தெரியாது. அந்த தொடர் ஓட்ட வேகம் சீராக இருக்குமானால் பல்பு எரியுது போல தெரியாது, சக்கரம் ஓடுவது போல தெரியும். நான் சொல்றது புரியுதா? இதே போல மூளையிலிருந்து எழக்கூடிய எண்ண அலைகள் அந்த ஒரு குறிப்பிட்ட வேகத்தில் தொடர் ஓட்டத்தில் ஓடும் போது அந்த எண்ணங்களின் ஓட்டம் மனம் என்ற காட்சியா. இப்போ ஒரு செகண்ட் நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். நான் ஒரு வார்த்தை சொல்ல போறேன், கொஞ்சம் கவனிச்சுடுங்க. அந்த வார்த்தையை சொன்னதோ நீங்க கேட்டதோ அந்த ஒரு வார்த்தையில மட்டும் நிக்கிறீங்களா, தொடர்ந்து ஓடுறீங்களான்னு கண்டுபிடிக்கும். கொஞ்சம் எல்லாரும் சைலண்ட் ஆகிடும். இது ஒரு பரீட்சை. நான் ஒரு வார்த்தை சொல்ல போறேன், அந்த வார்த்தையை கேட்டதும் உங்க மனசு அதுல மட்டும் நிக்கிறா, தொடர்ந்து ஓடுதான்னு கண்டுபிடிக்கும். சரியா? கொஞ்சம் கண்ண முடியும், கண்ண முடியும். யானை, சரி கண்ண திறந்து. இப்ப யானை மட்டும்தான் வந்துதா, அதை தொடர்ந்து வேற ஏதாவது வந்ததா? எப்படிங்க? எல்லாம் வந்தது. உங்களுக்கு என்னமா வந்தது? வேற என்ன வந்தது? அது யானை கொண்டுட்டு உருவம் வந்தது. வேற என்ன வந்தது? இப்போ ஒரு சின்ன பிரச்சனை எனக்கு தெரியுமா, நம்ம பாடமே நடத்திட்டு நேற்று இருந்து சும்மாரி சொல்லிட்டேன்னா, இப்போ நீ யானைனா அதை மட்டும் பார்க்கணும்னு ஒரு கட்டாயத்தை வச்சுக்கிட்டீங்க. வச்சிக்கலாம் இல்லையா? வச்சிக்கலாம். அங்கதான் பிரச்சனை வருது. ஏன்னா இந்த அப்படி உங்களுக்கு வருங்கிறது எனக்கு தெரியும். அந்த கட்டுப்பாடு இல்லாம நீங்க பார்க்கணும். யானைனா யானை மட்டும் கட்டி பிடிச்சிட்டு இருக்குது, இவர் ஏதோ பரீட்சை வைக்கிறாருன்னு வந்துட்டலாம், அது வரக்கூடாது. அது வந்துச்சுன்னா நீங்க பரீட்சையில மூவ் பண்ண முடியாது. சரி, அந்த மாதிரி இல்லாம மீண்டும் கண்ண போடுங்க. நான் இன்னும் வார்த்தை சொல்லல, கண்ண போடுங்க. சும்மா இருங்க, கட்டுப்படுத்தாதுங்க, உங்க மனசை கட்டுப்படுத்த. கண்ண போடுங்க. தாமரை பூ, சரி கண்ண திறங்க. இப்ப தாமரை பூ மட்டும்தான் வந்ததா, வேற கூட ஏதாவது வந்ததா? தண்ணீர்ல இருந்தது தாமரை. வேற உங்களுக்கு வேற இருக்க? தாமரை பூன்னு அந்த இலையோட சேர்ந்து வராமா? வேற என்ன வந்தது? குளம் வந்தது. வேற ஏதாவது வேற பாத்தீங்களா? என்ன? ஆமா, அப்படி விரிஞ்சிட்டு இல்லையா? அது ஒரு சொல் பல காட்சிக்கு காரணமாகதான் இல்லையா? தாமரை பூங்கிற சொல் தாமரை பூட நிக்கல, அந்த குளம், அதுல இருந்த இலைகள், நிறைய தாமரை பூ. இன்னும் கொஞ்சம் டைம் கொடுத்துன்னு சொன்னா நீங்க கடைசியா தாமரை பூ எங்க பாத்தீங்க, யாரோட போய் பாத்தீங்க, உடனே அந்த குளத்துல குளிச்சது, எல்லாமே வந்துட்டு இருக்கும். ஒரு சொல் பல காட்சியை காட்டு. அப்போ அந்த ஒரு சொல்லுல மட்டும் மனசு நிக்கல, தொடர்ந்து ஓடுதா இல்லையா? இதான் மனம். தாமரை பூ தாமரை பூ மட்டும் நிக்குமானால் அங்க மனம் இல்லை, பூ மட்டும்தான் இருக்கு. அதை தொடர்ந்து குளம் இலைன்னு போச்சுன்னா எண்ணங்கள் ஓட ஆரம்பிச்சு.
நான் சொல்ற இடத்த புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ மனம் என்று ஒன்று இல்லை. எண்ணங்களின் தொடர் ஓட்டம், ஒரு தொகுப்பான ஓட்டம், அதுக்கு மனம்னு பேர் வைக்கிறோம். அந்த மனம்தான் இப்போது நானாக இருக்கு. எண்ணங்கள் தொடர்ந்து ஓடலேன்னு வைங்க, கேப் விட்டு ஓடுமானா மனம் இல்லாம போயிடும், நான்கு எண்ணமும் இல்லாம போயிடும். இதை நீங்க பயிற்சி பண்ணணும். இதுக்கு நாம அடிக்கடி சும்மாரின்னு சொன்னா கூட இன்னொரு யுக்தியை கூட நீங்க செய்யலாம். வீட்டில் இருக்கும்போது இப்போ இந்த வாட்சி என் பக்கத்தில் இருக்கு, நான் என்ன பண்ணணும், வாட்சி எடுத்து கையில் வச்சுட்டு அதை பார்க்கணும். வாட்சியில் இருக்கிற முள்ள பார்க்கக்கூடியது, மணி 11:20 ஆச்சுன்னு சொல்லக்கூடாது. இது ஒரு பொருள். இந்த பொருளை என்னவா பார்க்குற, பொருளா மட்டும். இதை பற்றி வேற எந்த சிந்தனையும் வரக்கூடாது. ஒரு பூவை பறிச்சு கையில வச்சுக்கிடுங்க, மல்லிகை பூ. பூ பார்த்துக்கிட்டே இருக்கணும். இது மல்லிகை பூன்னு மனசுல நினைக்க, வாசனா இருக்குது மனசுல ஒன்னும் செய்யக்கூடாது, சும்மா பார்க்க, வெறும் பார்வை மட்டும். ஒரு கல் எடுத்து வச்சுடுங்க, பார்த்துட்டே. எவ்வளவு நேரம் எண்ணம் எழாமல் இதை பார்க்க முடியுதுன்னு பார்க்கணும். ஆரம்பத்தில் கஷ்டம், பழகிட்டே வந்தீங்கன்னா ஒரு 60 வினாடிகள், அதாவது ஒரு நிமிடம் சக்தி உருவாக ஆரம்பிக்கும். இதெல்லாம் நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். இதெல்லாம் பண்ணத்தான் கண்ணை மூடி தியானம் சுத்தவழி உணர்வு கிடைச்சிடும். இப்ப சுத்தவழி எங்க இருக்குன்னா, பிரபஞ்சத்திற்கு அப்பால் மட்டும் நினைக்காதீங்க, அணுக்களுக்கு இடையே மட்டும் நினைக்காதீங்க. இந்த இயற்கையுடைய உச்சநிலை வெளிப்பாடான மனம்னு சொல்றவன், எண்ணங்களால் துவக்கப்பட்ட மனம், அந்த எண்ணங்களுக்கு இடையே இருக்கு. நாம பேசும்போது சுத்தவழி என்பது பிரபஞ்சத்திற்கு அப்பால், இன்னும் கொஞ்சம் நுணுகி பேசும்போது அணுக்களுக்கு இடையேயும் அணுக்களுக்கு மத்தியிலேயும் பேசுறோமா இல்லையா? அணுக்களுக்கு இடையேயும் என்ன இருக்கு? சுத்தவழி. அதாவது நம் மனதிற்குள்ளாகவே என்ன இருக்கு? சுத்த